ஜப்பரம் ஜவாத் பட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டமாகிடுச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு இஸ்லாமிய மாநாடு, அதாவது சென்னை அருகில் உள்ள கும்முடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம், ஏலனூர் அப்படிங்கிற இடத்துல அற்புதமான பிப்ரவரி 17-18 அற்புதமான ஒரு மாநாடு. அதாவது இஸ்லாமியர்கள் இஸ்திமா அப்படிம்பாங்க. ஏகப்பட்ட சிறுவர்கள், இஸ்லாமிய மாணவிகளுக்கு இடமில்லை, பெண்களுக்கு இஸ்லாமிய மாணவர்கள், சிறுவர்கள், பெரியோர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதுல படித்த மக்கள், படிக்காத மக்கள், படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர், உயர்கல்வி, நடுநிலை கல்வி, மற்றபடி ஆரம்ப கல்வி சொல்லிட்டு சின்ன கூட ஒரு 8 வயசு 9 வயசு பசங்க கூட வந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பேர் பிரம்மாண்டமாக திரண்ட ஒரு இஸ்லாமிய மாநாடுங்கிற அந்த இஸ்லாமிய இஸ்திமா பிப்ரவரி 17-18 நடந்தது. அது செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ சில மாணவர்கள்ட்ட நான் கேட்டேன், கல்வி சம்பந்தப்பட்ட வகையில். அதாவது சமீபத்தில் ஒரு தமிழக அரசு சம்பந்தப்பட்ட ஒரு சிறுபான்மை நல வாரியம் சம்பந்தப்பட்ட சிறுபான்மை நல சமூகம் நல ஆணையம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததுன்னா அதில் என்னென்ன அறிவிப்புகள், என்னென்ன விஷயங்கள் வெளியிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி போகக்கூடிய சமயத்தில் நிறைய பேர்களுக்கு அது தெரியல. இல்ல, பொதுவாகவே இப்படித்தான் பல இஸ்லாமிய மாணவர்கள் தங்களுடைய சிறுபான்மை இனத்துக்கு எந்த ஆட்சியாக இருந்தாலுமே சரி, அது திமுகவாக இருக்கட்டும், மற்ற எந்த ஆட்சியாக இருந்தாலுமே சரி, என்னென்ன நலத்திட்டங்களை செய்கிறார்கள், என்னென்ன நலத்திட்டங்களை நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் நிறைய பேருக்கு தெரியுது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள், அதெல்லாம் குறிப்பாக இஸ்லாமிய மாணவர்களை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். அதனால அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில இஸ்லாமிய மாணவர்கள் நிறைய கலந்து கொள்ளுங்கள். நாட்டினுடைய அரசியல் எவ்வாறு செல்கிறது, எதை நோக்கி செல்கிறது, ஆமா, ஆண்டு கொண்டிருக்கு எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா, எதிர்ப்பாக இருக்கிறதா, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி இஸ்லாமியர்கள் ஆதரவாக இருக்கிறதா, எதிர்ப்பாக இருக்கிறதா, எது பாசிச கும்பலின் ஆட்சி, எது சனாதன போக்குள்ள ஆட்சி, எது மதவாத ஆட்சி, எது மத நல்லிணக்கமான ஆட்சி, மத சார்பற்ற ஆட்சி எது, மத சார்புள்ள ஆட்சி எது அப்படின்னா தெரிஞ்சுக்க சொல்லப்பட்டு ஒரு 20 நிமிஷம் பேசக்கூடிய ஒரு சூழல் எனக்கு கிடைச்சது. அதன் அடிப்படையில் பல பார்க்கக்கூடிய சமயத்துல பல இஸ்லாமிய மாணவர்கள் ஓதுறாங்க, பல இஸ்லாமிய மாணவர்கள், அதுல இஸ்லாமிய மாணவிகள். ஆமா, ஏன்னா இது மாநாடுனால பெண்களுக்கான அனுமதி கிடையாது. பல இஸ்லாமிய மாணவர்கள் ஓதுறாங்க. மற்றபடி இஸ்லாமிய கல்விகளை, அரபிக் கல்விகளை, மற்றபடி மதரசா போன்ற அந்த கல்விகள், குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனனம் செஞ்சிருக்கிறாங்க. மற்றபடி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் எத்தனை மாணவர்கள் ஈடுபாடாக இருக்கிறா அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு தெரியல. அரசியல்லாம் யாரு, இன்னும் சொல்ல போனா தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு என்னன்னு கேட்டா நிறைய பேருக்கு திமுக ஆட்சின்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் அதை யோசனை பண்ணிதான் சொன்னாங்க. ஆமா, அப்ப நான் சொன்னேன், அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் இப்ப சமீபத்தில் நடந்த சிறுபான்மை நல ஆணைய ஆலோசனை கூட்டங்கள்ல எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எடுக்கப்பட்டது, மு.க. ஸ்டாலின் தலைமையில நடந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னால அதுல எப்படிப்பட்ட அறிவிப்புகள்லாம் வெளியாகியது அப்படிலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட நிறைய பேருக்கு தெரியல. அதே நேரத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு எந்த அளவுக்கு இஸ்லாமிய வதைத்துக் கொண்டிருக்கிறது, சிதைத்துக் கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய விரோத போக்கை கடைபிடிக்கிறது, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறது அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு என்னமோ ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். காலையில் சாப்பிட வேண்டியது, ஓத வேண்டியது, குரானை ஓத வேண்டியது, தொழுக வேண்டியது, 5 நேரம் இறைவனை தொழுக வேண்டியது, மற்றபடி பழையபடி மதரசாக்கள், அரபி கல்லூரிகளுக்குள் அரபி பாடத்திட்டங்களை படிக்க வேண்டும், இப்படித்தான் இருக்காங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு அரசியல் கோட்பாடு தெரிந்த ஒரு நல்லிணக்கமான ஒரு விஷயத்துல அரசியல் சமூக பார்வை பல இஸ்லாமிய மாணவர்களுக்கு
இல்லை என்பதுதான் நான் கண்ட ஒரு பகிரங்கமான ஒரு வெளிப்பாடு. உண்மையிலே மனம் வருத்தமாக இருந்தது. அவர்களுக்கு பல விஷயத்துல நான் சொன்னேன். இருந்தாலும் இதை என்னுடைய இந்த பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலம் இந்த வீடியோ மூலம் பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி, மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆண்டு கொண்டிருக்க ஆட்சி. சமீபத்தில் ஒரு சமூக நல ஆணைய ஆலோசனை கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் போட்டாங்க. அதுல இஸ்லாமிய பிரமுகர் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. தங்களுடைய ஆலோசனை சொன்னாங்க. அதுக்கு யாருடைய தலைமையில் சாதாரணமா ஒரு தலைமைச் செயலாளர்களோ மற்றபடி ஒரு மந்திரியோட தலைமையில் நடக்கலாம். முதலமைச்சரே முதலமைச்சரே மு.க. ஸ்டாலினே தலைமையேற்று அது பண்ணாங்க அப்படிங்கிறத உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். சில ஆட்சியெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னம்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர்களை கூட்டிட்டு அவங்க முதலமைச்சர் கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர் சம்பந்தப்பட்ட நடந்த அந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த சிறுபான்மை நல ஆணைய ஆலோசனை சமூக கூட்டங்கிறது உண்மையிலே மு.க. ஸ்டாலினை தலைமையேற்று நடத்தினார் அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஆக எந்த அளவுக்கு இந்த திமுக அரசு குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு அன்பாக நடந்து கொள்கிறது, ஆதரவாக நடந்து கொள்கிறது என்பது உண்மையிலே வெளிப்பட்ட ஒரு விஷயம். ஆமா, ஏகப்பட்ட விஷயம், ஏகப்பட்ட குறைபாடுகள் இருந்து அந்த குறைபாடுகள் குறிப்பாக ஒரு 10 அறிக்கைகள்ல மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றார், வெளியிட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. அதுல ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். அதாவது அரசு உதவி, நிதி உதவி பெறுவது சிறுபான்மை இஸ்லாமிய பள்ளிகள், அதுக்கெல்லாம் 6 to 12 வரைக்கும் மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் கிடையாது. இஸ்லாமிய பெண்களுக்கு, அதாவது தமிழக அரசு நிதி உதவி பெறக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு 6 to 12 படிக்கக்கூடிய தமிழ் வழியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் கிடையாது. அதை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கார் மு.க. ஸ்டாலின். மிக பாராட்டக்கூடிய விஷயம். ஆமா, அதுக்குண்டான ஆணையம் வெளியிட்டார். அப்புறம் 1 to 5ஆம் வகுப்பு வரைக்கும் இஸ்லாமிய பள்ளிகள்ல காலை சிற்றுண்டி திட்டம் கிடையாது. இஸ்லாமிய பள்ளிகள் அவங்க தான் பார்த்துக்கணும். அதுக்கு இன்னைக்கு வழிவகை செஞ்சுட்டாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதலமைச்சரை காலை சிற்றுண்டி திட்டம், மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு அதை மாடலேஷன் பண்ணி எம்ஜிஆர் சத்துணவு திட்டமா மாத்தினாரு. ஆனா புதிய திட்டமாக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார். அது நார்மலா கல்வி, நார்மல் பள்ளிக்கூடங்கள் இருக்கும், தமிழ் வழி கல்வி இருக்கு. ஆனா இஸ்லாமிய கல்வியில அந்த சிறுபான்மை மக்கள் படிக்கக்கூடிய, குறிப்பாக படிக்கக்கூடிய இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதை 1 to 5க்கு இன்னைக்கு தமிழக அரசு, குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி திமுக அரசு வழங்கியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே மனதார பாராட்டக்கூடிய விஷயம். அந்த வகையில ஏழை எளிய மக்கள், சிறுபான்மை மாணவர்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் 10 வயசு 12 வயசுக்குள்ள பசங்கள்லாம் சாப்பிடலாம் இல்லையா? அதன் அடிப்படையில் எவ்வளோ பொருளாதாரம் மிச்சமாகுது இஸ்லாமிய மக்களுக்கு அப்படிங்கிற உண்மையிலே பாராட்டக்கூடிய. இதைத்தான் கொச்சைப்படுத்தி தினமலர் போன்ற பாசிச கும்பல் மிக ஒரு மோசமான ஒரு வெட்கங்கெட்டத்தனமாக எழுதினாங்க. அதாவது டபுள் சாப்பாடு கக்கூசு நிரம்பு வழிகிறது எழுதினாங்க. கேவலமான ஒரு பத்திரிகை. ஆமா, உண்மையிலேயே இதெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு பத்திரிகையா தான் பார்க்கக்கூடிய ஒரு சொல். இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமியருக்கும் மக்களும் சாப்பிடலாம் 1 to 5 அப்படின்னு காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அறிவிச்சிட்டார். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அப்புறம் சிறுபான்மை அந்த இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு காலம் நிர்ணயிச்சிருந்தாங்க. சான்றிதழ், அந்த அந்தஸ்துக்கு ஒரு இத்தனை வருஷம் வரைக்கும் சான்றிதழ், அதுக்கு மேல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, கால வரையற்ற ஒரு சான்றிதழ் கல்வி நிறுவனங்களுக்கு, இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்கு காலம் குறிப்பிடாம அந்தஸ்து சான்றிதழ். இது இஸ்லாமிய கல்வி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ், அப்ரூவ்டு சான்றிதழ். அதுக்கு கால வரையை கிடைக்கும். முதல்ல இருந்து இன்னைக்கு அது கிடையாது. அதையும் நீக்கிட்டு பண்ணிட்டார் முதலமைச்சர். அதையும் பாராட்டக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் கபர்ஸ்தான் இல்லாத கபர்ஸ்தான் இஸ்லாமியர்களுடைய அடக்கஸ்தானம் இல்லாத பல ஊர் இன்னைக்கு இருக்குது. அதுல குறிப்பா மாவட்ட தலைநகராக செலக்ஷன் பண்ணி அதுல குறிப்பா வக்பு வாரியம் சோன்ஸ் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட நிலம் கொடுத்தாங்கன்னா ஆட்சி இல்லையா, அரசே
அரசு புறம்போக்கு நிலம் இருக்குல்ல, அதுல வந்து கபர்ஸ்தான் கட்டி கொடுக்கலாம் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு முதலமைச்சர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அன்னைக்கு அந்த கும்படி போட்டியில் நடந்த விஷயத்துல கேட்ட யாருக்குமே தெரியும், நிறைய மாணவர்களுக்கு தெரியல. அதனால இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறது, யார் வந்து பாசிச கும்பல், யார் வந்து இஸ்லாமிய ஆதரவாளர்கள், யார் வந்து சனாதன போக்குள்ளவர்கள், யார் வந்து எல்லோரும் எல்லாமும் எல்லோருக்கும் அப்படிங்கிறவர்கள் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, ரொம்ப விஷயம். கபர்ஸ்தானே இல்லாத பல ஊர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கபர்ஸ்தானை நான் அமைச்சு தர்றோம், இடத்த நீங்க கொடுங்க, இல்லையா விட்டுருங்க, நாங்களே அதை செட் பண்ணி கொடுக்குறது கூட இன்னைக்கு திமுக அரசு வந்து முன்னிலை வச்சிருக்கிறாங்க. அதை வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ஆலோசனை கொடுத்தோம் மு.க. ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் வந்து இந்த பாஜக அரசு வந்து 2023, 22, 23 வந்து அந்த மெட்ரிக் கல்வி தகுதிக்கு சம்பந்தப்பட்டவரை கல்வி உதவித்தொகை நிறுத்தி வச்சிருந்தாங்க, சரிங்களா? அதனால வந்து 1,26,000 மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஆமா, அதை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து முன்னெடுத்திருக்கிறார். பரவாயில்லைங்க, அது சம்பந்தமா வந்து மோடிக்கு நான் லெட்டர் எழுதுனேன், அவர் எந்த ஒரு கண்டுக்கவே கிடையாது. இதே இந்து மக்களாக இருந்தால் மற்றபடி அவர் சார்ந்த ஒரு உறுப்புல இருந்து கட்டாயமா அவர் நிறைவேற்றிருப்பார். அப்படித்தானே இந்த பாஜக அரசு பண்ணிக்க விடுதலை பட்சமா பண்ணியிருக்கு. இஸ்லாமிய வெறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் எத்தனையோ மக்கள் பயன்படுகிறாங்க. அதுல குறிப்பா 2022, 23 இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மட்டும் கல்வித்தொகையை நிறுத்தி வைக்கிறது எவ்வளவு ஒரு மட்டரகமான ஒரு செயல்பாடு. இதெல்லாம் வந்து பாசிச கும்பல் தானே. இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? அதை வந்து மு.க. ஸ்டாலின் எடுத்து சொல்லி கூட அவங்க கேட்கல. உடனே இந்த ஆலோசனை மாநாட்டை வந்து சொல்லிட்டாங்க, தமிழக நிதி உதவி கொடுக்குறோம். அதே நேரத்தில் அந்த பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு அது நாளைக்கு இருக்காது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். 2022 நாடாளுமன்ற தேர்தலுக்கு போய் கட்டாயம் துடைத்து வழித்து எறிந்த பரிவார்கள் அப்படின்னு பகிரங்கமான ஒரு அதுல இஸ்லாமிய மக்கள் செய்து காட்டணும். பாருங்க, என்ன காரணம், தமிழக நிதி உதவியோட வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த கல்வித்தொகையை இதையும் நாங்கள் சேர்ந்து கொடுத்துட்றோம், நான் தமிழக அரசை கொடுக்குறோம் அப்படின்னு இன்னைக்கு வந்துவிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு விஷயம். இது பல மாணவர்களுக்கு தெரியலீங்க. அதனால வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பல மாணவர்களுக்கு, இஸ்லாமிய மாணவர்களுக்கு தெரியல. ஆமா, அதனால வந்து 1,26,000 மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்கள் பயன்படுவாங்க. அதைத்தான் வந்து பாஜக அரசு வன்முறை எண்ணத்தோடு, ஒதுலைப்பட்சமான எண்ணத்தோடு, இஸ்லாமிய வெறுப்பு எண்ணத்தோடு நிறுத்தி வைத்திருந்தது என்பது உண்மையில வந்து பகிரங்கமான ஒரு தகவல். இன்னைக்கு சாட்டையடி கொடுக்கும் விடமாக இன்னைக்கு தமிழக அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு, நான் தரேனுங்க தமிழக உதவி திட்டத்தை நிதியோட இந்த மத்திய அரசு கொடுக்குற நிதியில சேர்ந்து நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் கல்வி கடன் இஸ்லாமிய மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய பசங்களுக்கு, மாணவர்களுக்கு சேர்ந்து வருது. குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு 5 லட்சமா வந்து உயர்த்திட்டாங்க. அதை வந்து கூட்டுறவு வங்கி மூலமா நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். கல்வி கடன் அதுக்கு ஒரு விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும், இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பள்ளிவாசல் கட்டுன்னு சொல்லலாம், ஏகப்பட்ட சட்டத்திட்டம் போடுவாங்க. நல்ல வேலை தமிழகத்துல வந்து பாஜக ஆளவில்லை. ஆமா, ஆண்டிருந்தாலும் இன்னும் எத்தனை மசூதி அவர்கள் இடிப்பார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான விஷயத்துல பாபர் மசூதி இடிச்சாச்சு. அடுத்து வந்து இது ஞானவாதம், ஆமா, அதுக்கும் இன்னாலில்லா யோதிடுவாங்க ஆச்சுங்களா. அடுத்து வந்து மதுராவில் வந்து கிருஷ்ணர் வந்து அடம்பிடிக்கிறார். அன்னைக்கு வந்து ஊபி முதல்வர் யோகி ஆதித்யா வந்து யோகி ஆதித்யராம் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆமா, மதுராவிலே வந்து அங்க இருக்கக்கூடிய மசூதி இருந்துச்சு, எனக்கு கோவில் கட்டி கொடுக்குறது கிருஷ்ணர் வந்து அடம்பிடிக்கிறார். எப்படியெல்லாம் பாருங்க, ஒரு மனசாட்சி இல்லாமல். இதே மாதிரி இந்து கோவில்களை இடித்தாலும் சும்மா விட்டு விடுவார்களா? எத்தனை பேர் சொல்றாங்க, புத்த மத கோவிலை இடித்து தான் வந்து நீங்க இந்துக்களை வந்து கோவில்கள் கட்டினாங்க. அப்ப புத்த மதத்தில் உள்ளவங்க நோண்ட ஆரம்பிச்சா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இஸ்லாமிய கோவில் நீங்க நோண்டுறீங்க, அதே மாதிரி உங்களை நோண்டுனா அதைத்தான் வந்து கம்யூனிஸ்ட் அவர் ஜான் பிரிட்டோஸ் அவர் பேசுறாரு. உங்களை நோண்டுனா என்ன ஆகும்? மத்திய கிழக்கு ஆயிரம் சொன்னார், பகிரங்கமா சவால் விட்டார். ஆமா, மனிதர் வந்து கற்காலத்துக்கு போய்விடலாம் அப்படின்னு கேவலமான முறையில நாடாளுமன்றத்துல பேசுறார். கேரள எம்பி ஜான் பிரிட்டோஸ் அப்படிங்கிறவர். அப்படிலாம் ஒரு நடந்திருக்கு இல்லையா? அப்ப பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து கட்டுப்பாடு இருக்கு. கலெக்டர் போய் அனுமதி வாங்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சம்பந்தப்பட்ட பல விதிகளை நான் தளர்த்தி கொடுத்துறது கூட இன்னைக்கு இது திமுக அரசு உறுதி கொடுத்துருக்காங்க.
அந்த ஆலோசனை கொடுத்து மு க ஸ்டாலின் ஐயா உறுதி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். எடுத்தோடனே நீங்கள் பள்ளிவாசலை கட்டிட முடியாது. அது பக்கத்தில் என்ன இருக்கு, அது பக்கத்தில் வந்து இந்து கோவில் இருக்கா, கிறிஸ்துவ கோவில் இருக்கா, அது ஏகப்பட்டதான் நோண்டுவாங்க. அது சம்பந்தமா வந்ததான் வாரணாசி கோவில் பக்கத்துல மசூதி இருக்குன்னா உடனே கோவில் இடிச்சுதான் மசூதி கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாபர் மசூதி வச்சிருந்தியா நீ ராமர் கோவிலை கட்டலாம்? இல்ல பாஜக அரசு பார்த்து நான் கேட்கிறேன். பாபர் மசூதி இடிச்சீங்கல்ல, ரைட், ஓகே. 500 வருட பிரச்சனை சொல்லி சொன்னீங்களா, ரைட், இடிச்சிட்டீங்க. அந்த இடத்துலயே கட்டலாம். 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டிருக்கிறீங்க. இன்னொருத்தவங்க சொல்றா 750 அடிக்கு கட்டிருக்கேன்னு சொல்றாங்க. ரைட், எத்தனையோ அடி, ஒரு அடி தள்ளி நின்றா கூட அடுத்த இடத்துல கட்டிதான் பொருள். அப்ப எதுக்கு இடிச்சீங்க? புரியுதா? அது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பள்ளிவாசல் கட்டணம் ஏகப்பட்டது. அதுல வந்து பலவிதமான சட்ட திட்டங்களுக்கு அதில் நாங்கள் தளர்த்தி நாங்கள் கொடுக்கின்றோம் சொல்லிட்டு இந்த திமுக அரசு உறுதி கொடுத்துருக்காங்க. அதே இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சூழல், இது வந்து ஒரு கோட்பாடா வந்து திமுக அரசு வைக்கணும். எப்படி கேட்டா, எம்பிசி பட்டியல வந்து முஸ்லீம்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எம்பிசி பட்டியல் அதை கட்டாயமா வந்து திமுக அரசு கட்டாயமா உறுதி செஞ்சு அதை சேர்த்துட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே கோயம்புத்தூர்ல வந்து இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி கிடையாது. அதையும் வந்து நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு நடந்த ஆலோசனை கூடத்தில் சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி அமைக்கணும் கோயம்புத்தூர்ல, குறிப்பா கோயம்புத்தூர்ல அப்படி சொல்லியிருக்காங்க. உண்மையில இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தொலைதூர பார்வை வந்து இன்னைக்கு தமிழக அரசு ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காங்க. என்னன்னு கேட்டா, வக்பு வாரிய நிலையம் இருக்கு இல்லையா, ஆமா, அதை எத்தனையோ பேர் அனுபவிச்சுட்டு இருப்பான். ஆமா, இந்து கோயில் சம்பந்தப்பட்ட கோயில் சம்பந்தப்பட்ட அனுபவிச்சான். இன்னைக்கு வந்து சேகர் பாபு அதுக்கு இடையூறா இருக்கிறார். ஆமா, உண்மையிலே ஏகப்பட்ட பையன் உட்கார்ந்து திண்டுகிட்டு இருந்தாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து அடிச்சு உதச்சு தூக்கி எரிஞ்சு சேகர் பாபு ஐயா அவங்க வந்து இன்னைக்கு வந்து அற்புதமா செயல்பட்டு இருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அது சம்பந்தமா வந்து வக்பு வாரிய சொத்துக்களையும் இந்த பள்ளிவாசல் சொத்து நிறைய பேர் வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் காட்டினீங்கன்னா வீட்டு கொடுத்தீங்க, மற்ற சோர்ஸ் காட்டிங்கன்னா அதில் வந்து கல்வி, மருத்துவம், சமூக மேம்பாட்டிற்கான ஒரு ஒரு நிலையம் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு 30 ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்து அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, கல்வி சம்பந்தப்பட்டது, மற்றபடி மருத்துவம் சம்பந்தப்பட்ட, அது சமூகம் சம்பந்தப்பட்ட சில ஆராய்ச்சி விஷயங்கள் அதெல்லாம் அமைச்சு நம்ம அது சம்பந்தப்பட்ட விஷயத்த பண்ணிக்கலாம். அது சம்பந்தப்பட்ட நிலங்கள் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துட்டு இது என்ன சம்பந்தப்பட்ட நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க மு க ஸ்டாலின். உண்மையிலே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அறிவிப்புகள் 10 அறிவிப்புகள் மேலே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க திமுக அரசு. உண்மையிலே வந்து இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மாணவ மாணவிகள், மற்றபடி பெரிய பெற்றோர்கள், தெரியாத அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கிறத பகிரங்கமானது. அப்பதான் வந்து யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியும். இன்னைக்கு மதவாத கும்பல்ல பல இஸ்லாமியர்கள் சேர்ந்திருக்கான். வெக்கங்கட்டத்தனமாக பகிரங்கமான ஒண்ணு. புரியுதுங்களா? ஆமா, பெயர் சொல்ல விரும்பல, ஏகப்பட்ட பேர். எங்க கிராமத்திலே கூட இஸ்லாமிய பிரமுகர்லாம் வந்து நிறைய பேர் பாஜக இருக்கிறான், மதவாத கும்பல் இருக்கிறான். அவன்கிட்ட பல கேள்விகள் கேட்ட எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அவர்கள்லாம் வந்து இதுல தெரிஞ்சுக்கிட்டாவது வந்து யார் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்கள், யார் இஸ்லாமியர்களுக்கு விரோதிகள், யார் வந்து மதவாத கும்பல், யார் மத சார்பற்ற ஒரு கும்பல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து ஒரு தெளிவா வந்து ஓட்டளிக்க முடியும். இல்லை அப்படின்னா அவ்வளவுதான். ஆமா, கார்கே சொன்ன மாதிரி அடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கட்டாயமா தேர்தலே நடக்காது. ஆமா, ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி போட்டு தேர்தல் நடக்காதுங்க. அவ்வளவுதான். மத்தியில வந்து அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆனா கூட சரி அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளோ விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு கவர்னரை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை நாசம் பண்ணிக்கிட்டு, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை தூம்சம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதியாக இருக்க முடியாது என்பது வந்து இஸ்லாமிய மக்களாகிய நாம், குறிப்பாக மாணவ மாணவிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வீடியோவோட பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.